வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் மூவ்மெண்ட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்து 1 ஹவரில் வந்து அது டவுன் கொடுத்தது. ஓகே, எல்லாரும் வந்து அதை செல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் மறுபடியும் செல் தான் நாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மூவ் ஆகும்போது ஸோ கண்டினியூவாக மறுபடியும் மார்க்கெட் அப் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ நாம் நேற்று ஒரு கான்செப்டில் சொல்லும்போது ஸோ இந்த இடங்களில் மறுபடியும் அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நாம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் இங்கே வந்தாலும் இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதிலிருந்து வந்து மறுபடியும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இந்த இடம் அதாவது 22,000 to 22,100 தொடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா இப்போ நியர்பையாக இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. 22,800 to 22,000 22,100ங்கிற ஏரியா ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த 22,100 எப்படி பிரேக் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இங்கே ஸ்ட்ரகிளிங் ஆகிருக்குது. ஸோ இந்த 22,000 22,100 பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து 22,150க்கு மேலே ஒரு க்ளோசிங் மூமெண்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னா இது சாலிடாக வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் ரிவர்சல் கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால மறுபடியும் திரும்பி இதே இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துன்னா ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது 22,000 to 22,100 இந்த ரேஞ்சில் 22,150க்கு மேலே வந்து ஒரு ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்து அது ஒரு மூவ் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இது வந்து இந்த கையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கையும் பிரேக் பண்ணி மூவ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 22,524 நோக்கி அடுத்த ஸ்டெப்பு வந்து கிரியேட் ஆகிரும். 22,524ங்கிறது இங்கேருந்து இது மூவ் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கான வாய்ப்பு உடனே சடன் ஆகாது. மறுபடியும் டவுன் மூவ்மெண்ட்டில் தான் அந்த ஏரியா போய் ரீச் ஆகும். சரி, ஓகே. சப்போர்ட் லெவலாக பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து நம்ம நேற்று பேசும்போதே சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் வந்து 21,900க்கு மேலே மார்க்கெட் ஒரு க்ளோசிங் கொடுத்து மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அதுவே அதுக்கு ஒரு சப்போர்ட் மூவ்மெண்ட் ஆயிரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியும் 21,900மே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 26,900மே நமக்கு வந்து இப்போ ஒரு சப்போர்ட்டிவ். அந்த 21,900க்கு கீழே பிரேக் பண்ணி மூவ் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு அடுத்த சப்போர்ட்டிவ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 21,000. ஸோ இந்த 21,900 கீழே பிரேக் பண்ணி ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னா அடுத்தது 21,700 வந்து அடுத்த சப்போர்ட் லெவல். அதுக்கு 21,700 அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ அதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் 21,700. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 21,600 இதுவும் ஒரு சப்போர்ட் லெவல். 21,500 இதெல்லாம் ஒரு சப்போர்ட் லெவல் அதுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து இது ரிவர்சல் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கான கான்செப்ட் கிரியேட் பண்ணி மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இதே இங்கே ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம இந்த இடங்களெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாலும் ஏற்கனவே வந்து இங்கே ரிவர்சல் கொடுத்தங்காட்டி இது பிரேக் பண்ணி 21,500 வரைக்கும் இங்கேருந்து மூவ் ஆச்சுன்னா அடுத்த டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துரும். அதை நம்ம தெளிவு பண்ணிக்கணும். ஸோ இதோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்ப்போம். இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து க்ளோசிங் ஆயிடுச்சு. நீ நெக்ஸ்ட் வீக்குக்கானது பார்த்தோம் அப்படின்னா February 22. அதில் பார்க்கும்போது நமக்கு 22,000 வந்து ஒரு கால் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேயே ஒரு 50% புட் ரைட்டிங் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கான மூவ்மெண்ட் வந்து 22,000க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்து ஓப்பன் ஆகி 1 ஹவரில் ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுனாலே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 22,000 அளவுக்கு கால் ரைட்டிங் எதுவும் இல்லை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சைட் லைவான ஒரு செல்லிங் மூவ்மெண்ட் தான். 22,100 ஆகட்டும் 22,500 ஆகட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் 22,600 தான் அதிக ரைட்டிங். 22,500 400 இந்த இடங்களில் தான் ரைட்டிங். இதில் பார்த்தோம் அப்படின்னா 21,900 கால் அண்ட் புட் ரைட் ஈக்குவலாக நடந்திருக்குது. அப்போ அங்கே ஸ்ட்ரகிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் திரும்பி கீழே போச்சு அப்படின்னா மறுபடியும் 21,900ங்கிற ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டிவ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21,800 21,700 புட் ரைட் அதிகமாக இருக்குது. அப்போ தெளிவான ஸ்டாப் நமக்கு வந்து சப்போர்ட்டுங்கிறது 21,700 நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து நிஃப்டி ஃபியூச்சருக்கானது பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கானது பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நம்ம முதல்லையே நம்ம இது பண்ணிட்டு இருந்தது தான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 46,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ இதை பிரேக் பண்ண ஒரு க்ளோசிங் கொடுத்தது. ஸோ சப்போர்ட்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 45,000
45,500 ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது. பிரைஸ் வந்து இன்னைக்கு இறங்கி அந்த சப்போர்ட்ல டச் ஆயி தான் மார்க்கெட் மறுபடியும் இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46,500. ஸோ இந்த 46,500 இது வந்து நான் பிரேக் ஆச்சு அப்படினால், இது ஃபர்தரா அடுத்தது 47,000 47,200 வரைக்கும் இது மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா நிஃப்டி பிரேக் ஆகி மூவ் ஆச்சு அப்படினால், நமக்கு வந்து இதையும் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆச்சுனால், மார்க்கெட் 48,000 48,200 இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கே ஒரு 60% தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு நிஃப்டி நமக்கு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஏதாவது ரிவர்சல் ஆச்சு, நமக்கும் இந்த பிரைஸ்ல இருந்து ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட் குடுக்குனா, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். ஸோ அந்த வகையில நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் ஆனா தான் நமக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கலாம். 47,200 இந்த ரேஞ்சு. இது நான் இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நமக்கு 48,000 48,200. சப்போர்ட்டிவ் பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாரி 45,500 ஓவரால் சப்போர்ட்டிவ். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த சப்போர்ட்டிவ்ல தான் நெறையா தடவ வந்து மார்க்கெட் வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து டச் ஆயி ரிவர்சல் ஆயிருக்கு தொடர்ந்து. இந்த இடத்துல வருது, ரிவர்சல் ஆகுது. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதனால 45,500 இது வந்து அடுத்த இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்மால் ரிஸ்க் இருந்ததுன்னா, இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆச்சுனால், மறுபடியும் 45,500 வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதில இடைப்பட்ட இடத்துல வந்து நமக்கு வந்து 46,000 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிவா செயல்படும். ஸோ 46,000 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிவா செயல்படும். மறுபடியும் இது வந்து 47,100 47,200 நோக்கி போவதற்கு. ஸோ கீழ அப்ப 45,500 அதுக்கும் கீழே வந்தா 44,800 நல்ல ஒரு சப்போர்ட்டிவ். 44,400 வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ். இது இந்த ஏரியாவை வந்து நமக்கு டச் ஆகி இங்கிருந்து ஏதாவது ஒரு ரிவர்சல் குடுத்தா வேணா, அடுத்து இந்த லோ பிரேக் ஆகுறத பத்தி பார்ப்போம். இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அப் மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கான முயற்சியில் இருக்குது. ஆனா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குது. இதுவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். நாளைக்கு இதுக்கு மேல இருந்து இதுக்கு கீழ வராத வரைக்கும் இந்த மூவ்மெண்ட்ஸ் இத நோக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் பிரேக் ஆகி மூவ் ஆச்சு அப்படின்னா, நமக்கு 48,000 ரேஞ்சு மூவ் ஆகும். ஸோ இதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். ஓவராலா வந்து எல்லாமே ஒரு பையிங் பிரஷர்ல தான் மூவ் ஆகுது. பேங்க் நிஃப்டிக்கானது பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பிப்ரவரி 21க்கு 21 இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 46,000 புட் ரைட்டிங் வந்து நல்லாவே அதிகமா ரைட் பண்ணியிருக்காங்க. அதில ஒரு 60% வந்து கால் ரைட் இருந்தாலும், 46,000 நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 46,200, 300 எல்லாம் வந்து கால் புட்டுன்னு ரைட் பண்ணியிருக்கு. அப்ப ஸ்ட்ரகிள் ஆகுற ஏரியா. அதுக்கப்புறம் 46,500 இப்போ. இப்போ 46,500 எப்படி தாண்டுதோ, தாண்டுச்சு அப்படின்னா நமக்கே தெரியுது அடுத்தது 47,000ங்கிறது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்ல நமக்கு சொல்ற மெசேஜை நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓவராலா இதை நம்ம பார்த்துட்டோம். இது எப்படியான ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு. அது வேர்ல்டு மார்க்கெட்டோட லைன்ல பார்த்தோம் அப்படின்னா, டவ் ஜோன் வந்து ஸ்லைட்லயே ப்ளஸ்ல தான் இருக்குது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட் நேத்தும் ப்ளஸ்ஸா இருந்தது, இன்னைக்கும் ப்ளஸ்ஸா இருக்கு. ஸோ ஏசியன் மார்க்கெட் அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஸ்லைட்லயே பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து வந்து நம்ம டிஐஎஸ் வந்து 4,000 கோடிக்கு பக்கம் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2,000 கோடிக்கு 3,000 கோடி பக்கம் எஃப்ஐஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. சாரி டிஐஎஸ். எஃப்ஐஎஸ் 4,000 கோடி பக்கம் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ரெண்டுமே பெரிய வித்தியாசம் நான் நடக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கான எஃப்ஐஎஸ் டேட்டா ஈவினிங் வரும்போது நீங்க பாருங்க. ஸோ அது எப்படியான ஒரு டேட்டா இருக்குன்னு. அதில் ஏதாவது பெரிய இதுக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு. இல்ல மறுபடியும் எஃப்ஐஎஸ் பைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒரு பூம் வந்து ஒரு 1000 1500 பாயிண்ட் அப் மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கு அது தயாராயிருச்சு அப்படிங்கிறத நாம உறுதி பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நிறை குறை எதுவா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.